Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெசிமல் நம்பருடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதாவது தசம எண் சொல்லுவோம் இல்லையா, நம்பர்ஸ்க்கு வந்து பாயிண்ட் வச்சு வரும் இல்லையா, அதோடைய கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம டெசிமல் நம்பருடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன் பார்க்கலாம். பார்க்க போகிறது வந்து அடிஷன். ஸோ டெசிமல் நம்பரை தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தசம எண் சொல்லுவோம், சரியா? ஸோ டெசிமல் நம்பருக்கும் நார்மல் நம்பர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நார்மல் நம்பர் வந்து நமக்கு தெரியும். டெசிமல் நம்பர் என்னென்னா பாயிண்ட் வச்சு வரும். இப்போ 4.5 அப்படின்னா இது வந்து டெசிமல் நம்பர். இப்போ இதோ 4ஓ 5ஓ சொன்னோம்னா அது வந்து நமக்கு தெரியும் எல்லாருக்கும் நார்மல் நம்பர்ஸ்னு. ஸோ இப்போ இந்த டெசிமல் நம்பர்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4.5 ப்ளஸ் 7.3 இருக்குது. ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா 4.5 இங்கே போட்டுக்குவோம். எப்பயும் போல் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் 7.3. ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து நேராக வரணும். நேராக வந்துச்சு நம்ம எப்பயும் போல் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ இதை ஆட் பண்ணால் 8, இதை ஆட் பண்ணால் 11. ஸோ பாயிண்ட் நேராக பாயிண்ட் இருக்கணும். ஸோ 11.8 தான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ 4.5, 7.03, 8.392 இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதை எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை போடுங்க 4.5. ஸோ இதை மாற்றி மாற்றி நம்ம ஆட் பண்ணாலும் தப்பு கிடையாது. அதாவது பிளேஸை மாற்றி மாற்றி வச்சுட்டு ஆட் பண்ணாலும் தப்பு கிடையாது. அதுக்கடுத்து 7.03. ஸோ 7. ஸோ பாயிண்ட் நேராக தான் பாயிண்ட் இருக்கணும். 03. அடுத்து 8.392. ஸோ 8.392. ஸோ நம்பர்ஸ்க்கு நேராக நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே நம்பர்ஸ் எதுவுமே இல்லைன்றப்ப வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 கீழே 0 இருக்குது. இப்போ 3க்கு மேலே எதுவுமே இல்லையா, அப்போ எதுவுமே இல்லைன்றப்ப நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்டோம்னா நம்ம அந்த இடம் வந்து அந்த நேராக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது இல்லையா, மேலே வந்து 2 டிஜிட் தான் இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட் தான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வந்து 00 நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 2, அப்புறம் ரிமைனிங் 1. ஸோ 6 + 3 9, 15 + 9 19. ஓகேங்களா? அப்போ 19.922. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து ஃபுல்லாக சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நம்பராக தான் சொல்லணும். 19.922 அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நம்பராக தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? சப்போஸ் இங்கே முன்னாடி நான் ஒரு டிஜிட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ 2 டிஜிட் 3 டிஜிட் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 17.42. ஸோ ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் 3.007. ஸோ 3 இந்த இடத்துல நம்ம போடுறோம். 0.007. இதுக்கு மேலே வந்து டிஜிட் இல்லை, அதனால் நமக்கு 0 போட்டுக்கோம். ஸோ இதுக்கு கீழே டிஜிட் இல்லை, 0 போட்டுக்குவோம். இப்போ எப்பயும் போல் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ 0, ரிமைனிங் 1, 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து 20.427. ஓகே, சப்போஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ 18.072 + 7.32 + 21.372. சரிங்களா? இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ 18.072. அதுக்கடுத்து என்ன இருக்குது 7.32. ஸோ இந்த இடத்துல 7.32. இதுக்கப்புறம் இது கீழே டிஜிட் இல்லை, ஸோ 0 போட்டுக்கலாம். 21. ஸோ 1 இங்கே, 2 இந்த பக்கம் போடணும். 20372. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 16 ரிமைனிங் 1, 7, 16 ரிமைனிங் 1, 46.764. ஸோ இது நார்மல் அடிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நேராக வைக்கணும். நேராக வச்சுட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படி வைக்கிறது, ஸோ அதில் சின்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அடுத்து வந்து சப்ட்ராக்ஷன். இப்போ அடிஷன் வந்து என்ன பண்ணுவோம், நார்மல் நம்பர்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஆட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் வந்து நம்ம எப்படி வைக்கணும், நேராக வைக்கணும் அப்படிங்கிறதுன்றதை மட்டும்தான் மெயினாக பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், சப்ட்ராக்ஷன்லையும் அப்படி தான். நார்மல் சப்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த பாயிண்ட்டை நேராக வைப்போம்ல, அதுதான். அதை நேராக வச்சு நம்ம பாட்டு சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். இப்போது 9.07 - 3.009 இருக்குது. ஸோ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். எப்படி அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக இது பண்ணுறேன் எழுதுறேன்னு மட்டும் பாருங்கள். 9.07 3.009.
ஸோ மேலே டிஜிட் எதுவும் இல்லை. இப்போ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, இங்கே மேக்ஸிமம் உள்ள டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட் இருக்குது. இங்கே மேலே 2 தான் இருக்கும்போது இல்லாத இடத்துல நம்ம 0ன்னு போட்டுக்கணும். போட்டு இப்போ சப்ட்ராக்ட் தானே பண்ணணும். ஸோ எப்பயும் போல் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ 0லேருந்து 9 போகாது. நம்ம இங்கே வந்து கடன் வாங்குவோம். அப்போ 6 இருக்கும், இங்கே 10 ஆயிரும். அப்போ 1, இங்கே 6, 0லேருந்து 0 போனால் 0, இங்கே வந்து 9லேருந்து 3 போனால் 6. ஸோ இதோட ஆன்சர் இது தான். ஓகே, இன்னொரு சம் பார்க்கலாம். 11.372 minus 2.08. ஓகேவா, அப்போ இதே எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். 11.372, ஸோ இங்கே 2.08. ஸோ இங்கே இல்லை எந்த டிஜிட்டுமே. ஸோ ஆனால் மேலே வந்து இருக்குது. அப்போ இங்கே கீழே இல்லாத இடத்துல 0 போட்டுக்கலாம். 2லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணால் 2, 7லேருந்து 8 போகாது. இங்கே நம்ம கடன் வாங்குவோம். அப்போ இங்கே 17 ஆயிரும். 17லேருந்து 8 போச்சுன்னா 9, இங்கே 2, 11லேருந்து 2 போச்சுன்னா, ஸோ 1லேருந்து அப்போ 11லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ 9.292. ஸோ இங்கே வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடம் வந்து நம்ம எப்படி அந்த பாயிண்ட் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா அந்த 0 போடுறது இதெல்லாம் தான் இதில் வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். அதே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதை. ஓகே, இன்னொரு சம் போடலாம். 2.32 minus 1.007. okay, 2.32, this second sum, 2.32 1.007. ஸோ இந்த நம்பருக்கு மேலே நம்ம 0ன்னு போட்டுக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 0லேருந்து 7 போகாது. அப்போ வந்து கடன் வாங்குவோம். இப்போ 10, 10லேருந்து 7 போச்சுன்னா 3, இங்கே 1, 3, 2லேருந்து 1 போச்சுன்னா 1. ஸோ இதுதான். ஸோ சிம்பிள் தாங்க. அதாவது நம்ம வந்து அந்த 0 அந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம பாயிண்ட் வச்சுட்டு நம்பர்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஆட் பண்ணணும், எப்பயும் போல் சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெசிமல் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன், அதாவது தசம எண்களின் பெருக்கல். ஓகே, இப்போ நார்மலாக நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து எப்படி தெரியும்னா, இப்போ 12 × 13 அப்படின்னா என்ன தெரியும், 156. ஸோ இதோட ஆன்சர் நமக்கு தெரியும். ஸோ இதே இது 1.2 × 1.3 இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம்ல சைடில் 1.2, அதே மாதிரி கீழே இப்போ இந்த மாதிரி 12, 13 இப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணிகிட்ருப்போம்ல. ஸோ இதே மாதிரி 1.2, 1.3 இந்த மாதிரி போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே 12 × 13 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஆன்சரில் இப்போது இதோட ஆன்சர் என்ன 156. இப்போ இங்கே பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம ஆன்சரில் மட்டும் பாயிண்ட் வச்சா போதும். ஸோ இப்போ எப்படி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா, இப்போ 2 சைடுமே பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம 2 சைடுமே நம்ம கவுண்ட் பண்ணணும். இந்த பக்கத்துலேருந்து கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னா 1 டிஜிட் தள்ளி. ஸோ இங்கே வந்து சேம் 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கும். ஸோ ஆன்சர்லையும் நம்ம வந்து ஸோ பேக் சைட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கணும். அவ்வளோதான். சரி, சப்போஸ் ஒரு சைடு இருந்தால் என்ன பண்ணுறதுனா, நம்ம அந்த எந்த சைடு இருக்கோ அந்த சைடை மட்டும்தான் கவுண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். 12.3 × 2.1. ஸோ இப்போ வெறும் 123ஐயும் 21ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2583 இந்த ஆன்சர் வரும். இப்போ பாயிண்ட் இருக்கனால நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைடு ஒரு டிஜிட் தள்ளி, இந்த சைடு ஒரு டிஜிட் தள்ளி, அப்போ மொத்தம் ரெண்டு டிஜிட் தள்ளி. ஸோ நம்ம பேக் சைட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 12.87 × 4.32. ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க. இது ரெண்டையும் நம்ம வந்து அந்த பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். 15, 55, 59, 84 அப்படின்ற இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த சைட் கவுண்ட் பண்ணுங்கள் 2 டிஜிட், இந்த சைட் கவுண்ட் பண்ணுங்கள் 2 டிஜிட், டோட்டலாக 4 டிஜிட். ஸோ லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 12.1 × 12. அதாவது இப்போ ஒரு சைடு இருக்குது, ஒரு சைடு இல்லை. இப்போ இது வந்து அதே மாதிரி தான் எப்பயும் போல் வந்து அந்த பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்னா 1452 இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து ஒரு சைடு மட்டும்தானே இருக்குது. ஸோ இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை விட்டுருங்க. இப்போ ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது, ஒரு சைடு வந்து ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது. ஸோ ஆன்சர்லேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 4.52 × 3. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஆனால் ரெண்டு நம்பர் தள்ளி இருக்குது. இப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 1356.
ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி 2 டிஜிட் தள்ளி. ஸோ ஆன்சர்லேயும் பேக் சைட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். பாயிண்ட் இருக்கனால வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பாயிண்ட் இல்லாத மாதிரி நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ பாயிண்ட் வந்து அந்த கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்க 2 சைடும் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். நம்ம பேக் சைட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி வந்து அந்த பாயிண்ட் இருக்கோ கவுண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர்லேயும் பேக் சைட்லேருந்து அத்தனை டிஜிட் தள்ளி நம்ம அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு வே இருக்குது. என்னென்னா இப்போ சப்போஸ் வந்து 3.1 × 10 இப்போ பாயிண்ட் வச்சு வருது இந்த சைடு, ஆனால் இன்னொரு சைடு வந்து 10, 100, 1000 இந்த மாதிரி வரும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக, அதாவது தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அவசியமே இல்லை, டேரெக்டாகவே நம்ம ஆன்சர் போடலாம். அது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போது 31 × 10 நமக்கு ஆன்சர் தெரியும் 310. அதாவது இங்கே உள்ள 1ஆல் இது நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த 0வை வந்து அப்படியே போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இருந்தாலோ இந்த சைடு இருந்தாலோ எப்படி இருந்தாலும் சரி 0ன்னு மட்டும் லாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 0வை விட்டுருங்க. லாஸ்ட்டில் இருந்தால் தான், இடையில இருந்தால் கிடையாது, லாஸ்ட்டில் தான் இருக்கணும். எத்தனை 0 வேணால் இருக்கட்டும், லாஸ்ட்டில் எத்தனை 0 இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 42 0ன்னு இருக்குது, 420 இருக்குது, × 30 இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ண சொன்னால் இப்போ 42வையும் 3ஐ மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். வர ஆன்சரோட பின்னாடி அந்த 2 0 இருக்குல்ல, நம்ம அதையும் சேர்த்து போட்டுக்க வேண்டியதுதான். இது மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி தான் இப்போது பாயிண்டில் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 3.1 × 10 இருக்குது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் போல தான் நான் பாயிண்டில் இருந்தாலுமே நார்மலாக மல்டிப்ளை பண்ண சொன்னேன். ஸோ நார்மலாக மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 310ன்னு வரும். இப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா, ஸோ நம்ம ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது அந்த 0 பின்னாடி பாயிண்ட்டுக்கு பின்னாடி தான் வரும். அப்போ இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அப்போ 31 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்போது பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள். அத்தனை 0s இருந்தால், சப்போஸ் இங்கே வேறு நம்பர் இருந்தால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ 3.1 இருக்குன்னா இங்கே 20 இருந்துச்சுன்னா நமக்கு 62ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ 1 இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, 1 இருந்ததுன்னா அதே 31 தான் இருக்கும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள், ஒரு டிஜிட் இருக்குது. அதே இந்த பக்கம் பாருங்கள், ஒரே ஒரு 0 இருந்ததுன்னா இந்த நம்பர் வந்து அப்படியே முழுமை அடைஞ்சிரும். அதாவது 3.1 இருக்கிறத 31ஆக மாறிடும், அந்த பாயிண்ட் இல்லாத மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் அதாவது 2 டிஜிட் இருந்ததுன்னா சேம் இங்கே 2 0 இருந்ததுன்னா அப்பையும் அது முழுமையாயிரும். சரிங்களா? இப்போ அதுதான் பார்ப்போம் அடுத்து. 3.12 இருக்குது, இங்கே 100 இருக்குது. பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, 2 0 இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நம்பரை மட்டும் முழுசாக போட்டுருங்க, பாயிண்ட் இல்லாமல் போட்டுருங்க. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 0, அதான் இந்த பக்கம் பாயிண்ட் வேல்யூஸ் கிடையாது, வெறும் 100ன்னே இருக்குது. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். நார்மலாக நான் என்ன சொன்னேன், பாயிண்ட் இல்லாத மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ பாயிண்ட் இல்லாத மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா 31200 வருமா. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டை வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் சைட்லேருந்து 2 டிஜிட் கவுண்ட் பண்ணும்போது இங்கேயும் லாஸ்ட்லேருந்து 2, ஸோ அந்த 0s மட்டும்தான் இருக்கும் பாயிண்ட்டுக்கு பின்னாடி. ஸோ 0 இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தானே பாயிண்ட்டுக்கு பின்னாடி. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி முழுசாகவே நம்ம வந்து போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம அவ்வளோ தூரம் வந்து யோசிச்சு பண்ணுறத விட டக்குன்னு பார்த்த உடனே டக்குன்னு போட்டுடலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி 3.12 7 × 1000. ஸோ சேம் இங்கேயும் பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கா, ஸோ 3 0 இருக்கா, அப்போ வந்து பாயிண்ட் இல்லாமல் இந்த நம்பர் அப்படியே போட்டுருங்க, அதான் ஆன்சர் 3127. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 0.7 × 1000 இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, ஒரு டிஜிட் இருக்குது. இப்போ இந்த நம்பர் முழுமை அடையணும் அப்படின்னா, அதாவது முழு நம்பராக வரணும் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை 0s தேவைப்படும், ஒரு 0 நமக்கு தேவைப்படும். அதாவது இப்போ 0.7ன்றது வெறும் 7ஆக மாறுறதுக்கு நமக்கு ஒரு 0 தேவைப்படுது, இதில் இருக்க ஒரு 0 தேவைப்படுது. அப்போ மீதி 2 0 இருக்குல்ல, அப்போ இப்போ ஒரு 0 இப்போ நான் எடுத்தனால எனக்கு அந்த நம்பர் முழுசாக வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் 2 0 இருக்குல்ல, அந்த 2 0 வந்து அதோட சேர்த்து போட்டுருங்க. அப்போ 700 தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு 3.123 × 10. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 0 தான் இருக்குது இந்த பக்கம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வேல்யூஸ் இருக்குது, 3 நம்பர் இருக்குது. அப்போ நம்ம 3 0 இருந்தால் தான் இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரும். இந்த 3 நம்பரை தாண்டி நம்ம இந்த இடத்துல வைப்போம். ஆனால் இங்கே ஒரு 0 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட்டை ஒரு நம்பர் தள்ளி வைக்கிறோம். ஸோ அந்த மீனிங்கில் தான் வரும் இங்கெல்லாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 0 இருக்கா, இந்த பாயிண்ட்டை 3 நம்பர் தள்ளிங்க நம்ம இங்கே வைப்போம். ஸோ பின்னாடி வந்து இந்த நம்பர் முழு நம்பராக கிடச்சிருச்சு. இதுக்கு பின்னாடி பாயிண்ட் வச்சு நம்ம 0 வைக்கும்போது பாயிண்ட்டுக்கு பின்னாடி வெறும் ஜீரோஸாக இருக்கிறதுல யூஸ்லெஸ் தானே. ஸோ அதுக்கு வேல்யூவே கிடையாது. அதனால் நம்ம இந்த முழு நம்பரை மட்டும் எடுத்துப்போம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு 0 இருக்குன்னா இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி இங்கே வச்சிடணும். அப்போ 3 1.23 மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் 0.0007 into 100. ஓகே, இப்போ இங்கே உள்ள பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது முழுமை அடையணும்னா எனக்கு வந்து 4, அதாவது முழு நம்பராக மாறணும் அப்படின்னா இது வந்து 4 ஜீரோஸ் வேணும். அப்போ தான் அது வந்து முழு நம்பராக மாறும். ஆனால் எனக்கு 2 0 தான் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட் வந்து 2 நம்பரை தள்ளி வரும். அப்போது 0.07. ஸோ இது 2 நம்பர் தள்ளி வந்தாலும் இது முன்னாடி என்ன ஃபுல்லாமே 0 0s தானே இருக்குது. ஸோ அதனால அவன் 0 0 0ன்னு போடாமல் வெறும் ஒரு 0ன்னு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். 0.07 போட்டுக்கலாம். அதாவது இங்கே உள்ள இந்த பாயிண்ட்டு 2 0 இருக்கனால இந்த இடத்துல வரும். மல்டிப்ளிகேஷன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெசிமல் நம்பருடைய டிவிஷன் பார்க்க போகிறோம். அதாவது தசம எண்களுடைய வகுத்தல். 0.7 எடுத்துப்போம். இப்போ இந்த நம்பரை எப்படி நான் வந்து பாயிண்ட் இல்லாமல் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் எழுத முடியும். பாயிண்ட் இல்லாமல் எழுத முடியும்னா இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்பராக தான் நமக்கு கிடைக்கும். இப்போ 0.7 எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த 0.7 இருக்கு இல்லையா, நான் நேற்று மல்டிப்ளிகேஷனில் நான் சொல்லியிருந்தேன். மல்டிப்ளிகேஷனில் இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போது இந்த உள்ள எவ்வளோ டிஜிட் இருக்கோ அந்த டிஜிட் வந்து ஒரு முழு நம்பராக வரணும். அதாவது இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அதில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அது பாயிண்ட் இல்லாமல் முழு நம்பராக வரணும்னா நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணியிருப்போம்? 10ஆல் 100ஆல் 1000ஆல் இந்த மாதிரி உள்ள ஒரு நம்பரால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை 0 உள்ள ஒரு நம்பர், அதாவது 10 100 அந்த மாதிரி 10 100 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்ததுன்னா நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் வந்து முழு நம்பராக கிடைக்கும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அது ஒரு முழு நம்பராக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 3 நம்பர் இருந்தால் 1000ஆல் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்ம. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0.7. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது. அப்போது இதை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஆனால் 10ஆல் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம் இங்கே. அப்போது நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு சேஞ்சும் அங்கே இருக்கும். எப்படியும் அப்படி பண்ணியிருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் அது வந்து தப்பு. ஸோ இப்போ நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து போகணுன்றனால. அப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது உடனே நான் வந்து டிவைடும் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டோன்னா அப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறது வந்து தப்பு இல்லாமல் ஆகிடும். ஏன் அப்படின்னா இப்போ இது 2 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இப்போ 0.7 அதே தான் கிடைக்கும். இப்போ அதோட வேல்யூ வந்து மாறாது. வெறும் 10ஆல் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு மல்டிப்ளை பண்ணால் அது வந்து தப்பு. அப்போ நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே 10ஆலையும் நம்ம டிவைட் பண்ணிடணும் இந்த இடத்துல. சரி, இப்போ 10ஆல் மல்டிப்ளை டிவைட் உடனே இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்கக்கூடாதீங்க. நம்ம இங்கே வந்து 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் போட்ட ரீசன் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டு போகணும் அப்படின்றதுக்காக. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? நமக்கு 7 கிடச்சிரும். ஸோ நேற்று மல்டிப்ளிகேஷன் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும். ஸோ நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 கிடச்சிரும். ஸோ கீழே வந்து 10. அப்போ 0.7ஓட வேல்யூ என்னன்னா 7/10. ஓகேங்களா? அப்போ 0.7 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா 7/10ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சேம் 0.14 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. அப்போ இதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணி சேம் டைம் என்ன பண்ணிடணும்? 100ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது மேலே உள்ள பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, அதனால் 2 0 இருக்குது. இது வந்து முழு நம்பராக கிடச்சிரும். டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இதை வேணாலும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 7/15 கிடைக்கும். 7/50. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு நம்பர் வந்து பாயிண்டில் இருந்தது அப்படின்னா அது பாயிண்ட் இல்லாமல் நம்ம ஃப்ராக்ஷனில் எழுத முடியும். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி தசம எண்களை நம்ம வந்து பின்ன எண்ணாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு 0.7/14. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா இதுவும் அதே மாதிரி தான். எப்படி இதை டிவைட் பண்ணுறது?
0.7 நம்ம என்ன பண்ணோம் 7/10 மாற்றணும்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பாயிண்ட் வேல்யூவை நம்ம வந்து ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாயிண்ட் இல்லாமல் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 0.7 இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும்ல. ஸோ அது இந்த இடத்துல நம்ம 10/10 போட்டாலும் அந்த பையில் உள்ள 10 வந்து நம்ம கீழேயும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால நம்ம டேரெக்டாக 10/10 இந்த மாதிரியே நம்ம போடலாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். அப்போ வந்து மேலே உள்ளது 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், வெறும் 7ன்னு மாறிடும். கீழே வந்து 14 × 10னால 140 கிடைக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 120 கிடைக்கும். ஸோ 1/20. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, சப்போஸ் இப்போ மேலேயும் பாயிண்ட் வருது கீழேயும் பாயிண்ட் வருதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் பாயிண்ட் இருக்குது கீழேயும் பாயிண்ட் இருக்குது. இப்போ இதுவும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது. இப்போ வந்து இதையும் தனியாக 10/10 இதுவும் தனியாக 10/10 நம்ம போடாமல் வெறும் 10/10னே நம்ம போட்டுக்கலாம், தப்பே இல்லை. இப்போது இதுக்கு தனியாக ஒரு 10/10 மல்டிப்ளை பண்ணாமல் இதையும் தனியாக ஒரு 10/10 மல்டிப்ளை பண்ணாமல் டைரெக்டாக 10/10 போடலாம். இல்லை அந்த மாதிரி தானே பண்ணணும். இப்போ 0.7னா நம்ம வந்து அந்த பாயிண்ட் போகிறதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி தனியாக பண்ணி பார்த்தாலுமே அந்த பையில் வரும் இல்லையா 10, அது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இதே இந்த ஃபார்மேட்டுக்கு தான் வரும் திரும்பவும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி மேலேயும் ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது கீழேயும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக இந்த மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும், 0.7 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7ன்னு கிடைக்கும். 1.4 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் 14 கிடைக்கும். ஸோ இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/2 கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து 1.7 டிவைடட் பை 0.34. ஓகே, இந்த மாதிரி மேலே வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, பட் கீழே வந்து அதாவது பேக் சைட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்படின்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் மேக்ஸிமம் நம்பர் எதில் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமம் நம்பர்ஸ் எதில் இருக்குது, அதாவது கவுண்டிங்கில் சொல்கிறேன். இப்போ மேலே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்ம இதை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்து அப்போ இந்த ஜீரோக்கு, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் வந்து முழு நம்பராக கிடைக்கணும் அப்படின்னா எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணணுமோ அதையே நம்ம வந்து மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போது இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்போ எதால் நான் மல்டிப்ளை பண்ணணும்னா 100ஆல், அதே 100 வந்து மேலேயும் போட்டுக்கோங்க. சரிங்களா, மேலே பாயிண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இங்கே ஒரு இடத்துல பாயிண்ட் இருந்தாலும் கூடவே நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதே ப்ராசஸ் தான் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ ஆல்ரெடி மேலே பாயிண்ட் இருக்கனால ஒரு டிஜிட் தள்ளி தானே இருக்குது பேக் சைட்லேருந்து. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு 0 வந்தாலே இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ நம்ம 2 0 போட்டிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகுறதுக்கு இங்கே ஒரு 0வே போதும். இதை ஏன் ஒரு 0 போதும் இதெல்லாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷனை வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இப்போ வந்து இந்த பாயிண்ட்டு வந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு 0 போதும். அப்போ பாயிண்ட்டு போயிடுச்சு. அப்போ இந்த ஒரு 0க்கு அந்த பாயிண்ட்டு போயிடும். அப்போ மீதி வந்து எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அந்த 0 நம்ம இங்கே போட்டுக்கிறோம். டிவைடட் பை, இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தானே இருக்குது, 2 0 இருக்குல்ல, அப்போ இது முழுசாக கிடச்சிரும், நம்மளுக்கு முழு நம்பராக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல் கேன்சல் பண்ணிக்கலாம். அதை கேன்சல் பண்ணால் இது 17 1 இருக்குது, இங்கே 2 இதை 0 இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 5. ஓகே, நெக்ஸ்ட் 0.25 டிவைடட் பை 0.125. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதிகமான நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கவுண்ட் பண்ணி அதே எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம இதை தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இதை வந்து முழு நம்பராக ஆகிறதுக்கு எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னா 1000ஆல். ஸோ அதையே நம்ம மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா, அப்போ கீழே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக முழு நம்பராக கிடச்சிரும். பட் மேலே வந்து 0.25 இருக்கு இல்லையா, 25 இருக்குது. இப்போ இந்த 25 வந்து முழு நம்பராக 25 ஆகிறதுக்கு எனக்கு வந்து 2 0 போதும். சரியா, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து இங்கே போட்டுக்கிறோம். இப்போ வந்து எப்பயும் போல் கேன்சல் பண்ணுறோம். இது 25, இதில் வந்து 525 இருக்குது, அப்புறம் இந்த 0 எக்ஸ்ட்ரா இதோட பண்ணுறோம். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். சரிங்களா,
ஓகே. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனில் பார்த்தோம். மல்டிப்ளிகேஷனில் வந்து நார்மல் நம்பர்ஸ்க்கு இடையில பாயிண்ட் இருக்கும்போது டபுள் சைடு, அதாவது 2 சைடும் பாயிண்ட் இருந்தா எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஒரு சைடு பாயிண்ட் இருந்தால் எப்படி மல்டிப்ளை பண்ணணும் நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் 10, 100, 1000 அந்த மாதிரியோட உள்ள நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது அது எப்படி நம்ம வந்து ஈஸியாக அங்கேயே ஆன்சர் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் டிவிஷனில் அந்த கீழே உள்ள நம்பர் வந்து 10, 100, 1000 இருந்தால் நம்ம இங்கேயே வந்து ஆன்சர் கொடுத்துறோம். ஓகே. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது டிவைடட் பை 10 இருக்குது. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் நான் என்ன சொன்னேன், மல்டிப்ளிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் 1.732 இருக்குது இன்ட்டு 10. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே உள்ள பாயிண்ட் வந்து இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. இந்த 3 டிஜிட்டும் நமக்கு முழுமையாக கிடைக்கணும், இந்த பாயிண்ட் இல்லாமல் இது ஃபுல்லாக அப்படியே ஆன்சராக கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எதால் மல்டிப்ளை பண்ணணும், 1000ஆல். ஏன்னா 3 நம்பர் இருக்குல்ல, அதனால நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் எனக்கு போயிடும். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு 0 தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். எத்தனை 0 இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல பாயிண்ட் வரும். சரியா, இந்த நம்பர் தள்ளி இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ அதே மாதிரி இதே நம்பரை 1.732 இருக்கு இல்லையா, டிவைட் பை 10 இப்போது டிவிஷனில் இருக்கும்போது இது பேக்வேர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான். மல்டிப்ளிகேஷனில் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும், டிவிஷனில் வந்து பேக்வேர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ வந்து 0.1732 இப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஸோ இங்கேயும் அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது 237.14 இருக்கு இல்லையா, டிவைடட் பை 10. இப்போது 10 இருக்கிறதுனால நம்ம என்ன ஆகும் ஆன்சர்னால் இந்த 0 இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ பேக்வேர்ட் டைரெக்ஷனில் ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். அப்போ இதோட ஆன்சர் 23.714. ஓகேங்களா. ஸோ இதே இது 100 இருந்ததுன்னா எப்படி ஆகும், இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி முன்னாடி மூவ் ஆகும். அப்போ 2.3714 இந்த பாயிண்ட் வந்து பேக்வேர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இப்போ வந்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும், டிவிஷனில் பேக்வேர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம். இப்போ இந்த பாயிண்ட் உள்ள நம்பரை வந்து நம்ம வந்து பாயிண்ட் மூவ் பண்ணி வைக்கிறோம். சப்போஸ் பாயிண்ட் இல்லாமல் ஒரு நம்பர் இருக்குது, கீழே 10, 100 அந்த மாதிரி இருக்குன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது 7/10 இருக்குது. இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ஒரு பின்ன நம்பரை நம்ம வந்து புள்ளி நம்பராகவும், அதாவது தசம எண் டெசிமல் நம்பராகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். டெசிமல் நம்பரை நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்பராகவும் ஒரு பின்ன எண்ணாகவும் நம்ம மாற்றலாம். அதாவது இந்த மாதிரி பின்னமாக இருக்க ஒரு எண்ணை வந்து பாயிண்ட் வச்சு ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம். பாயிண்டில் இருக்க ஒரு நம்பர் வந்து இந்த மாதிரி பின்னமாகவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா, இது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். இங்கே 7/10 வந்து 0.7ஓட ஆன்சர் தான். 0.7ஓட ஆன்சர் தான் 7/10. இப்போ திரும்ப இந்த 7/10 எப்படி 0.7ஆக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து பாயிண்ட்டை மட்டும் மூவ் பண்ணோம். பட் இங்கே பாயிண்ட்டே இல்லை. ஆனால் பையில் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 10 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா பாயிண்ட் இல்லை. அப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். எத்தனை 0 இருக்கோ அத்தனைலேருந்து கவுண்ட் பண்ணி நம்மளே பாயிண்ட் வைக்கணும். அப்போ இங்கே ஒரு 0 தான் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போது ஒரு நம்பர் தான் இருக்குல்ல, அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால் நம்ம 0ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதே இது 7/100ன்னு இருக்குது. 7/100 இருக்குன்னா மேலே ஒரு டிஜிட் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா 0.07 பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட் தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம பாயிண்ட் எவ்வளோ டிஜிட் தள்ளி வைக்கணும், 2 டிஜிட். ஏன்னா 2 0 இருக்குல்ல, அதனால் நான் 2 டிஜிட் தள்ளி வைக்கணும். பட் எனக்கு மேலே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜீரோஸ் போட்டுக்கணும். சரியா, எத்தனை தேவைப்படுதோ அத்தனையும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா. ஸோ இதே மாதிரி 7/1000 இருந்ததுன்னா எனக்கு வந்து 3 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். ஆனால் மேலே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா 2 0வை அதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா. ஓகே, இவ்வளோ தான். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.